நீங்களும் நானும் அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். இந்த ஆவியானவருக்குள்ளதான் இந்த பைபிள் இருக்கிற ஆழத்தை நீங்க வெளியே கொண்டு வர முடியும். பிள்ளை இல்லை என்ன தருவீர்? வானத்தை எண்ணி பாருப்பா, இந்த நட்சத்திரங்களை என்ன கொடுமையானால் நீ என்ன, நான் உன்னை இப்படிதான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி வானத்தின் ஆசீர்வாதங்களை அவனுக்கு நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு, இதை எண்ண முடியாது, இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வானத்துக்கும் பூமிக்கு அவர் ஓனர்யா. வானமும் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நீங்கள் நான் யாரு? அவருடையவர்கள், அவருடையவள், அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி. நட்சத்திரமாக இயேசுக்குள்ள ஆபிரகாமுக்கு நட்சத்திரத்தை பாருனாரு, எண்ண முடியுமான எண்ணுனாரு. எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை நட்சத்திரமாக இயேசுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசு நட்சத்திரம், வானத்தின் நட்சத்திரம். அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளி இருக்கா தெரியுமா பிரகாசித்தது? அவனுக்குள் இருக்கிற அந்த யூத மார்க்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை. உலகத்தில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எதுக்குள்ள தருதான்? பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற. நீ அழிகிற வரைக்கும் வானத்திலிருந்து புழுதிய மண்ணை பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அது பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க மட்டும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். வேதாகம பழைய புதிய ஏற்பாடு போதனை. எஸ், ஆனாலும் கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறபடியால் இதில் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் இப்போ காலையில் கொடுத்த ஒரு பெரிய வெளிச்சம். சரி, 1ஆம் தேதி காலையில் எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே என்று பேசினேன். எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே. பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி. சரி, வேதாகம பழைய புதிய ஏற்பாடு போதனை, ரொம்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய புதிய வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தார். ஆனாலும் இந்த காலையில் அந்த நோவாவின் வெள்ளம் வந்துச்சு பாருங்க. நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? அதில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இதை பேசுப்பா, நீ எப்பயும் ஜீசஸை பேசுகிற, இன்னைக்கு ஜீசஸையும் ஹோலி ஸ்பிரிட்டையும் கனெக்ட் பண்ணி பேசு. 1ஆம் தேதி பேசின செய்தியை விட இன்று கர்த்தர் கொடுத்த செய்தி நீங்கள் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு புரிந்து கொள்கிறீங்களோ, எவ்வளவு அவர் சமூகத்தை குறித்த வாஞ்ச வசனம், விசுவாசம், ஒரு தாகம், அது இருக்க இருக்க நீங்கள் பெரிய அளவு சாட்சிகள் எல்லா விதத்திலும் உடையவர்களாய் இருப்பீர்கள். அதற்காக தான் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஓகே, அது வாசிக்க வேண்டாம், நான் சொன்னால் வாசிங்க, இல்லாட்டி செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. அது 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் விசனப்பட்டார். அந்த விசனம் கிரியைக்கு அடுத்த வசனம், விசனம் அல்ல, எண்ணத்துக்கு அடுத்த வசனம். நல்ல கவனிங்க. அந்த வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அந்த வசனம் கிரியைக்கு அடுத்த வசனம் அல்ல, மனதுக்கு அடுத்த வசனம். உங்களுக்கு தெரியும். அப்போ அன்னைக்கு பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு, அப்போ அவன் நினைவை தான் அவர் பார்த்தார். அவர் நினைவை, உங்கள் நினைவை தூரத்திலிருந்து அறிகிறவர். ஐயோ, நான் உண்டாக்கின மனுஷன் நினைவு நித்தமும் பொல்லாததா இருக்கிறதே என்று கண்டு அவர் விசனப்பட்டார்.
இன்னைக்கு உங்கள் நினைவை பார்த்து அவர் விசனப்படுறதல்ல, ஆனால் உங்கள் நினைவு பரத்துக்கு அடுத்த நினைவாய், ஜீசஸ்க்கு அடுத்த நினைவாய் இருக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனக்கு உதவி செய்கிறார். அதனால தான் எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே என்ற செய்தி கெடுத்தேன். போன வாரமும் அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது எண்ணம் உணர்வு என்ற பேசிதான் செய்தி ஆரம்பித்தேன். நம்முடைய உணர்வு தேவனுக்கு அடுத்த உணர்வு, இல்லை சூழ்நிலைகளுக்கு அடுத்த உணர்வு வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவனுக்கு அடுத்த உணர்வில் நாம் வாழும்படி ஆவியான உதவியை நாட 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 நீங்கள் எதிர்மறையான உணர்வுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவீர்கள், உங்கள் எண்ணத்தின் மூலம், உணர்வின் மூலம். ஆமென். ஓகே, மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார், நித்தமும் பொல்லாது என்று கண்டார். என்ன பண்ணிட்டாரு? அந்த சூழ்நிலையில் அவருக்குள்ள சரி, இவனை நான் அழிக்க போகிறேன், இவனை நான் என்ன செய்யணும்? அழிக்க போகிறேன். வேதாகம போதனை, இவனை நான் அழிக்க போகிறேன் என்று அவர் மனசில் தீர்மானம் எடுத்த போது ஒரு ஃபேமிலி அவர் பார்த்தார். ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை கொடுத்து உங்களுக்கு ரெவலேஷன் சொல்கிறேன். அது நோவாவின் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானாய் இருந்தான். அவன் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தது உண்மை. அதற்கு மேலாக கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. இதைத்தான் நம்ம பேசிட்டு வரோம். ஒரு பெரிய அழிவு வரப்போது, தான் உண்டாக்கின எல்லா மனிதர்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அழிக்க போகிறார். அந்த அழிக்க போகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு ஃபேமிலி கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டது. நம்ம கிருபையை ரொம்ப பேசிட்டு வரோம். கிரியை அல்ல, கிருபை. அங்கே எண்ணத்தை பார்த்து நியாயத்தீர்ப்பு கொடுத்தார். எண்ணத்தை பார்த்து அங்கே நியாயத்தீர்ப்பு வந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் கிரியையிலே நியாயத்தீர்ப்பு. கிரியை இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் தீர்ப்பு என்னோட கூட வருகிறது. இப்போ புரிஞ்சுங்க, யாருக்கு நியாயத்தீர்ப்பு? உங்களுக்கு எனக்கு இல்லை. அதை தெளிவாக சொல்கிறேன், வசனத்தோடு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொல்லிய வார்த்தையை வார்த்தை கவனிங்க, கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை. நீங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா ஏற்றுக்கொள்ளாதவங்களா? அப்போ உங்களுக்கு நியாய தீர்ப்பு புரிய வைக்கிறேன். ரோமர் 8:1, ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு இல்லை. ஆனால் மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் வர்றதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க போகிறார். அதற்கு பின்னாலே கிருபையின் பிரமாண விசுவாச பிரமாணம் வந்துவிட்டது. அதற்காகவே நியாயப்பிரமாணத்தின் பாவத்தையும் ஆதாமின் மீறுதலினால் உண்டான பாவத்தையும் தேவன் தம்முடைய குமாரன் சரீரத்தில் பாவம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டது. உங்களுக்கு முதலாவது சொன்னேன், நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொன்னேன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆக்கினையும் இல்லை. ஆக்கினை என்றால் தண்டனை. நமக்கு ஆக்கினை இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தில் தண்டனையும் ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கான அந்த கிரயத்தை இயேசு செலுத்தி விட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் வாசித்தா நல்லா இருக்கும். யோவான் சுவிசேஷம் அதில் ஆக்கினை தீர்ப்பு வருது. யாருக்குன்னு வருது? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம்
3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18. யோவான் 3, 17, 18. சத்தம் போட்டு வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காய் அவரை உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை, இந்த வார்த்தை கவனிங்க, உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பல, அவராலே உலகம் ரட்சிக்கப்பட அவரை அனுப்பினார். அப்போ உங்களுக்கு எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு எனக்கும் கடைசி காலத்தில் உண்டான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. தெளிவாய் இருங்கள். ஆமென். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால கர்த்தர் சபை எடுக்க போகிறார். நான் போதனை கொடுத்துருக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால கர்த்தர் சபையை எடுக்க போகிறார். அதுதான் ரகசிய வருகை. ஆமென். ஏசாயாவிலே கர்த்தருடைய சினம் கடந்து போக மட்டும் உன்னை ஒளித்துக்கொள் தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய சினம் என்று எதை சொல்கிறார்? கர்த்தருடைய சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில 7 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கோபாக்கனை, கோப கலசம் இந்த பூமியிலே மக்கள் மேலும், புறஜாதிகள் மேலும், யூதர்கள் மேலும், யாவர் மேலும் கோப கலசம் ஊற்றப்படும். எப்போது? கர்த்தருடைய சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு 7 வருஷம் அங்கே ஃபர்ஸ்ட் இந்த பூமியில அவர்களுக்கு தண்டனை. எத்தனை புரிச்சுட்டீங்க? இந்த பூமியிலே கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த பூமியிலே தண்டனை. அடுத்தபடியாய் அவர் பகிரங்கமாய் வரும்போது, நல்ல கவனிங்க, யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். அவர்கள் பகிரங்கமாய் வரும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். சகரியாவின் புஸ்தகத்தில் தங்களை குத்தினவர்களை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். அந்த யுத்தத்தில் 3வது மகா உலக யுத்தம் நடைபெறும். 2 உலக யுத்தம் நடந்து விட்டது. 3வது மகா உலக யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக சாதிகள் ஒருமித்து ரஷ்யா, ஈரான், அரப் நாடுகள், முஸ்லிம் நாடுகள் ஒருமித்து இவர்களை அழித்து போட விரோதமாய் வருவார்கள். நல்ல கவனிங்க. அப்போது தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தை போட்டு அவர்களை அழிப்பார். அப்பதான் எப்பா இவங்க கண்கள் திறக்கப்படும். இவங்க யுத்தமே செய்யலையே, கண்கள் திறக்கப்படும். குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும். அப்பொழுதுதான் ஐயோ இவரை குத்திட்டமே என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரமும் புலம்புவார்கள், அழுவார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப நம்ம சபை உபத்திரவ காலம், மகா உபத்திரவத்துக்கு காலத்துக்கு முன்னாலேயே எடுக்கப்படுகிறோம். ஆமென். புரிஞ்சுக்க, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. சபை எடுக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார் சொல்லுங்க? எடுத்துக்கொள்கிறார். இந்த எடுத்துக்கொள்ளுதல் கிரியைக்கு அடுத்ததல்ல. யாரெல்லாம் கிருபையை சார்ந்து கொள்றாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட தங்களை ஒவ்வொரு காரியத்தில் விட்டு கொடுத்து, பிளவினத்திலும் அவர் தான், பலனிலும் அவர் தான், குறைவிலும் அவர் தான், நிறைவிலும் அவர் தான் என்ற அந்த வாழ்வில் வாழ்கிறவர்கள். அடுத்தது குற்ற மனசாட்சி இல்லாத வாழ்வை இரத்தத்துக்குள் உங்களுக்கு உண்டு பண்ணி விட்டார். ஆகவே குற்ற மனசாட்சி இல்லாத வாழ்வும், தண்டனை எனக்கு இல்லவே இல்லை என்ற வாழ்வும் தெளிவாய் இருந்தால் நீங்க மேலே போவீங்க. அதை நான் உண்மையை சொல்லிடுறேன். இவ்வளவு பேசியும் நீங்க தெளிவில்லாட்டி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென். ஓகே, ஹல்லேலூயா. இன்னைக்கு
எண்ணம் மேலே கீழே ஆசீர்வாதம். சரி, இப்போ வேதத்தை திருப்பலாம். ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஹோலி ஸ்பிரிட் பிளஸிங், ஜீசஸ் பிளஸிங். இன்னைக்கு எதை பேச போகிறேன்னா, ஹோலி ஸ்பிரிட் பிளஸிங், ஜீசஸ் பிளஸிங் தான் பேச போகிறேன். நல்ல கவனிங்க. இந்த ஜீசஸ் பிளஸிங் முதல்ல பேச போகிறேன், ஹோலி ஸ்பிரிட் பிளஸிங் ரெண்டாவது பேச போகிறேன். இப்போ போன வார 1ஆம் தேதி செய்தி, எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே. எண்ணம் வானத்துக்கு அடுத்தது, ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வாழ்கிற உங்களுக்கு உரியது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எண்ணத்தை வானத்துக்கு அடுத்த காரியத்தில் வைத்து, அவருக்கு அடுத்த காரியத்தில் வைத்து, அவரை குறித்த வாஞ்ச தாகெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு எனக்கு வாழ்வு குற்றமில்லாத மனசாட்சி வாழ்வு தான். நான் அப்படி தான் பேசணும். சில சமயம் உங்கள் ஆவியை கர்த்தர் தொடணும், உணர்வை உண்டு பண்ணணும் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச வேண்டியது இருக்கிறது. ஐ ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் சோல். சரீரத்துக்கல்ல, ஃபார் யுவர் சோல். ஆனால் எண்ணம், உணர்வு, உங்கள் எண்ணத்துக்கும் உணர்வுக்கு அடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆக உங்கள் எண்ணம் உணர்வை தான் அவருக்கு அடுத்த காரியத்தில், அவர் சமூகத்துக்கு அடுத்த காரியத்தில் தாகம், வாஞ்சை, எழுந்திருப்பது, துதிப்பது, அதிகாலையில் அவரை தேடுவது, பாஷைகளை பேசுவது, ஆராதிப்பது, அதெல்லாம் நீங்கள் வரணும். ஹலோ, ஆமென். ஓகே, ஆதியாகமம் நீங்கள் ரொம்ப பேச போகிறேன். வர 3 வாரமாக 1.25 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13 நேராக போயிடுறேன். ஆதியாகமம் 6:13 வாசிங்க, வாசிங்க, சத்தப்பட்டு வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். சரி, இந்த சூழ்நிலையில் நோவா குடும்பம், ஒரு குடும்பத்தை மட்டும் ஏன் காப்பாற்றினார்? அதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா ஆதாமின் குடும்பத்தை கொண்டு வந்தார். ஆதாமின் குடும்பத்தை கொண்டு வந்தது தேவன் சொன்னது என்ன சொன்னார்? நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. தன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மானான். ஆனால் பிசாசு கேம் பண்ணிட்டான், இவனும் இடம் கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவருடைய என்ன அடுத்தது காயின். அந்த காயினுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த காயின் 2 பிள்ளைகளையும் ஒருத்தனை டேஞ்சர் பண்ணிட்டான். ஆனால் ஒருத்தனை கர்த்தர் விடலை. ஒருத்தன் எதோட தொடர்புடையவன்? ஆடுகளோட, மந்தையோட தொடர்புடையவன். ஒருத்தன் பூமியோட தொடர்புடையவன், பூமியின் கனிகளை கொண்டு வந்தவன். ஆனால் இவனோ ஆடுகளோடு, மந்தையோடு தொடர்புடையவன். இது தீர்க்க தரிசனம். நீங்களும் நானும் என்னவாயிருக்கிறோம்? நீங்களும் நானும் அவர் பிரதான மேய்ப்பராயிருக்கிறார். நாம் எல்லாரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஹலோ, நீங்களும் நானும் இயேசு பிரதான மேய்ப்பர், நீங்களும் நானும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். யோவான் 10 சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். என் ஆடுகளை நான் அறிந்தும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப ஆடுகள் யாரை அறியணும்? மேய்ப்பனாகிய இயேசுவை. இப்ப மேய்ப்பனாகிய இயேசுவை அறிகிற அறிவு கொடுக்கலையே. எங்க மறுபடியும் சொல்றேன், நியாய தீர்ப்பை பேசுறாங்க, சபத்துக்கே பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நியாய தீர்ப்பை பேசுறவங்களை, சபத்துக்கு பிரஷர் கொடுக்குற அவங்க வார்த்தையை கேட்டீங்கன்னா அவங்க ஆவியோடு நீங்க சேர்ந்துடுறீங்க. டேஞ்சர். நீ புரிஞ்சாலும் சரி, புரியாட்டும் சரி, உன் ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் உடையவன். அவன் நியாய தீர்ப்பை பேசுறான், அவன் ஜெபத்துக்கே பிரஷர் கொடுக்கிறான். அவன் அதெல்லாம் நீ போடாத, அதோட படு தூங்கலாம். ஓகே, ஹல்லேலூயா. ஐயா, யாரோட நமக்கு தொடர்பு? ஆபேல் மந்தை மேய்க்கிறவன்.
இயேசு பிரதான மேய்ப்பர், நாம் ஆடுகள், அவர் கைக்குள்ளான ஆடுகள். என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி. இப்ப சத்தம் வருது, இது கர்த்தர் சத்தம், செவி கொடு. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டு இயேசு அறியணும். இயேசு வெளிச்சம் யாரையா கொடுக்கிறார்? இயேசுவின் தீர்க்கதரிசன வெளிச்சம் யார் கொடுக்கிறார்? 98% தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை. சத்தியம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் தெரியுமா ஒரு குடும்பத்தை காப்பாத்தினாரு? இல்லை, இந்த குடும்பத்தில் இருந்து நான் யாரை கொண்டு வர போறேன்? நோவாவுக்கு 3 பிள்ளைகள் பிறக்க போறாங்க. சேம், காம், யாப்பேத் என்ற 3 பிள்ளைகள் பிறக்க போறாங்க. அந்த சேமின் வம்சத்திலிருந்து நான் ஆபிரகாமை, எல்லா கரங்களை தட்டுங்க, சேமின் வம்சத்திலிருந்து நான் ஆபிரகாமை, நான் தீர்க்க தரிசனத்தை பேசுறேன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை போதனையை கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? அந்த குடும்பத்தை காப்பாற்றினாரு. சேமின் குடும்பத்திலிருந்து தாவீதை கொண்டு வர போறேன். தாவீதின் குடும்பத்திலிருந்து அவன் சந்ததியோட உடன்படிக்கை பண்ணி அந்த சந்ததியை நான் கிறிஸ்துவோடு இணைத்து, அந்த கிறிஸ்துவோடு இணைத்த சந்ததியில் உங்களை என்னையும் தேவன் தம்முடைய குமாரனுடைய பலிக்குள்ள, இரத்தத்துக்குள்ள உங்களையும் என்னையும் நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதுக்கு தான் அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாரு. என் டாடி எவ்வளோ நல்லவர். அவர் மைண்டே ப்ராப்பர்ட்டிகள் தாயா. உன் மைண்டு ப்ராப்பர்ட்டிகளாக இருக்கணும். உன் மைண்டு கிளியராக இருந்தால், உன் மைண்டு தெளிவாக இருந்தால், போன வாரம் அந்த தெளிவு பேதுரு சொன்னது இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். அவங்க தெளிவை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. தெளிவு, மனதில் தெளிவு. உன் மனதில் இருக்கிற தெளிவு தான் உன் விசுவாசம் வரும், உன் ஆவி ஸ்ட்ராங் ஆகும். உன் மனதில் இருந்த தெளிவு இருந்தாதான் அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இளையகுமாரன் தெளிவு இல்லாமல் போயிட்டான். அவனுக்கு உலக ஆவி வந்துருச்சு. உலக ஆவி வந்ததுனால என்னாச்சு? துன்மார்க்கருடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் அழிச்சிட்டான். என்ன வாசிக்கிறோம்? அவன் புத்தி தெளியணும் பிரதர், புத்தி தெளியணும். அப்பேற்பட்ட வார்த்தை தான் இங்க கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியாட்டும் சரி, கர்த்தர் எனக்கு வந்து வார்த்தையை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாருங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. பழைய ஏற்பாட்டு சபை யாக்கோபின் சபை யாரு? மோசே சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவின் சபை. எவ்வளவு சந்தோஷமான இதுயா. பழைய ஏற்பாட்டு சபை யாக்கோபின் சபையா, புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவின் சபையா? நீங்க எல்லாம், நான் எல்லாம் இயேசுவின் சபைக்குள்ள, இயேசுவின் சரீரத்துக்குள்ள அவர் தலையாய் இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்துக்குள்ள நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தின் இணைப்பு தான் இன்று உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் இரத்தத்தின் இணைப்பு தான். இரத்தத்தில் உயிர் இருக்கு. அதனால தான் வார வாரம் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். அதனால தான் டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு நான் பந்தி எடுக்கிறேன். உங்கள் வாரத்தில் அது ஒரு தடவை பந்தி எடுங்க. இரத்தத்தின் உயிருக்குள்ளதான் நாம் கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ 7 ஒரே ஒரு வசன வாசத்தை தான். இப்போ ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஓப்பன் ஹெவனை பேச போகிறேன். ஓகே, 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7:11 உள்ளே போயிட்டாங்க. அதெல்லாம் டைம் கிடையாது. உள்ளே போயாச்சு. வேலைக்குள்ளே போய் வெளியே டோரை போட்டு மூடிட்டாரு. இப்போ வாசிங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின், இன்னைக்கு என்ன தெரியுமா பேச போறேன்? மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தன. வானத்தின்
மதகுகளும் அது அழிவுக்கு, அது அழிவுக்கு. ஆனா சபையின் ஆசீர்வாதத்திற்கு என் டைம்ல சபையை வேற லெவல் அவர் ஆசீர்வதிக்க போறார். எந்த சபையில ஜீசஸ், எந்த சபையில ஹோலி ஸ்பிரிட், எந்த சபையில ஜீசஸ் ரெவலேஷன், எந்த சபையில ஹோலி ஸ்பிரிட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டும் பேசப்படுகிறதோ அந்த சபைக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் பெரிய அளவு வரப்போகிறதை இன்று கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்து, இரண்டாவது ஹோலி ஸ்பிரிட். ஆமென். முதலாவது யாரு? இயேசு கிறிஸ்து. இரண்டாவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு இந்த வசனத்துல சொல்ல போறேன். ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம், சொல்லுங்க, அப்படியே பிளந்துச்சான். ஆழத்தின் ஊற்று, சரி, ஆழத்தின் ஊற்று, சொல்லுங்க, ஆழத்தின் ஊற்று, சொல்லுங்க, ஆழத்தின் ஊற்று. அப்படி என்னாச்சான்? பிளந்துச்சான். அழிக்கிறதுக்கு. நான் சொல்றேன், ஆழத்தின் ஊற்று இப்போது வேற லெவல்ல. உன் கற்பனைக்கும் புத்திக்கும் எட்டாத அளவில், தேசம் பிரமிக்கிற அளவில், ஹல்லேலூயா, ஊற்று நமக்காக, ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் அன்னைக்கு, இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி கர்த்தர் நம்ம சபையாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கனம் பண்ணுகிறவர்களுக்கு, என் அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். ஊற்று கண்கள், ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தது. ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்து. ஊற்று யாருன்னு கேட்பேன், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்து. வசனம் இன்னைக்கு கொஞ்சம் கூட டைம் ஆகும். ஏசியா 12 நினைக்கிறேன். எடுங்க, ஏசியா 12. ஊற்று இயேசுங்க. ஆமாங்க, ஏசியா 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிப்பாங்க, ரொம்ப நல்லா. 12, 1, 2, 3. 12, 1, 2, 3. ஏசாயா 12, 1, 2, 3. சரி, எடுத்தவங்க வாசிங்க. அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர். கோபம். இப்போ கோபக்காரன் சொல்றானே, அவனை என்ன சொல்றீங்க? யார? இயேசுவ. கோபம் நீங்கிட்டு இவன் கோபக்காரர் ஒன்று தண்டிப்பார், ஒடுக்குவார், அதை பண்ணுவார், படுத்த வச்சு உனக்கு லெசன் கெடுப்பார் அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஏன் தொடர்பு? உன் ஆவி பாதிக்கப்படும். கோபமாக இருந்தீர், ஆனாலும் உங்களுடைய கோபம் நீங்கிட்டு. சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். எப்பா 70 வருஷம் எப்படியா கோபமாக இருந்தீர்? 70 வருஷம் கோபமாக இருந்தாருயா, ஆனாலும் இனிமே கோபப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ இயேசுவ பிதா சிலுவையில் கொடுத்தாரோ உங்க மேல என் மேல கோபம் இல்லை. அக்காலத்தில் சொல்வது வாசிக்க, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் கோபம் என்ன பண்ணுவீர்? தேற்றுகிறவர். ஐயா செய்தி என்ன கொடுக்கணும்? தேற்றுகிற செய்தி. நீர் என்னை தேற்றுவீர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் இல்ல, தேற்றரவாளன். அதான் சபை, அதான் செய்தி. நீர் என்னை தேற்றுவீர், தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார். நெக்ஸ்ட், என் தேவனே. நம்ம ரட்சிப்பு யாரு? இயேசு. இயேசு என் ரட்சிப்பு. ஆகவே நான் பயப்படாமல் நம்பிக்கை இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், அவரை எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அடுத்த வசனம் இங்கதான் வருது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இயேசுவுக்கு ஒரு பெயர் ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்புனா அதுல எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப ரட்சிப்பின் ஊற்று இயேசுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இப்ப உங்களுக்கு எனக்குள் இருக்கிற அந்த ஊற்று ஜீசஸ் ஊற்று தான் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறேன்ல. அந்த ஜீசஸ் ஊற்று,
பிதாவுடைய ஊற்று, ஹோலி ஸ்பிரிட் ஊற்று, ஃபால்ஸ் ரெவலேஷன் ஊற்று எனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. கிணறு சுரக்கணும்னா என்ன செய்யணும்? மொண்டுக்கிட்டே இருக்கணும். அதான் மொண்டு கொள்வீர்கள்ன்றாரு. இதுல மொண்டுக்கிட்டே இருக்க ஏய் பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, சொல்லுங்க, கையை வைங்க. இதுல நான் எவ்வளவு மொழ்றனோ அவ்வளவா என் ஆவியிலிருந்து ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். என் ஆவியிலிருந்து ரட்சிப்பின் ஊற்று, ஆசீர்வாத ஊற்று, விடுதலையின் ஊற்று, பொருளாதார ஊற்று, விசுவாசத்தின் ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுல மொல்லணும். ஹலோ, ஊற்று. அங்க என்ன வாசித்தோம்? எங்க இவனுக்கு யாருக்கு உள்ள போட்டு அடைச்சோன்ன என்ன ஆச்சா? ஆழத்தின் ஊற்றுகள். அந்த மறுபடியும் அதை வசந்த போடுமா? ஏமா சரி, அது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ செய்தியை இன்னைக்கு வேற லெவல். ஆதியாகமம் அது முக்கியம். அதை அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு அதை சொல்லி 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 உங்களை அப்படியே இன்னைக்கு மேலே தான். 7:11 வாசிக்க. இன்னைக்கு நோவாவுக்கு 600ஆம் வயது வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தது, வானத்தின் மதைகளும் திறந்தது. வார்த்தை கவனிங்க. மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் சொல்லுங்க பிளந்தன. ஆழத்தில் ஆழம் காண்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். ஐயா, பைபிள் ஒரு ஆலயா, இது ஒரு ரகசியா. இந்த ஆவியானவருக்குள்ளதான் இந்த பைபிள் இருக்கிற ஆழத்தை நீங்க வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தர் கிருபையால ஆவியானவர் ஒத்தாசையோட இந்த பைபிள் இருக்கிற ஆழங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்து வருகிறார். ஒன்று வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பிதாவின் ஆழங்களை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் இந்த வேத வசனத்தை மொல்ல 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 ஆழத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இன்னொன்று வாசிக்கிறோம், மன்னிக்கணும். மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் தான், இன்னைக்கு ஒரு ப்ராபர்ட்டிக்கல் அட்ரன்ஸ் தான், இன்னைக்கு ஒரு டெக்ளரேஷன் தான். இந்த வார்த்தைக்குள்ள அவங்களுக்கு அழிவுக்காக வெள்ளத்தை கொண்டு வெள்ளத்தை கொண்டு வந்து அவர்களை அழிப்பதற்காக வானத்தின் மதகுகளும் திறந்தார், ஆழத்தின் ஊற்று கண்களும் திறக்கப்பட்டது. ஆனால் இப்ப கடைசி காலத்தில் தேவ ஆவியானவர் செய்கிற தீர்க்கதரிசன செயல்பாடுகளை கர்த்தரின் ஆவியிலே போட்டதை பேசி வருகின்றேன். உங்களுக்கும் எனக்கும், இது உலகம் முழுக்கிற திருச்சபைக்கும் இது தீர்க்க தரிசனம். வானத்தின் சொல்லுங்க மதகுகளும் அடுத்தது ஊற்று கண்கள் எல்லாம் பன்மை, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆமென். வானத்தின் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்முடைய சபைக்காக, நம்ம தீர்க்க தரிசனத்துக்காக வானத்தின் மதகுகள் திறந்ததை நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆழத்தின் ஊற்றுகள் வெடித்து கிளம்பியதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். வானத்தின் மதகுகள். ஆமென். நேற்று 1ஆம் தேதி கொடுத்த செய்தி, எண்ணம் வானத்தில், ஆசீர்வாதம் பூமியிலே. எண்ணம் வானத்தில், ஆசீர்வாதம் பூமியிலே. இப்போ உங்களுக்கு இந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் சொன்னார். சும்மா 2 பேர் காமிக்கிறேன். முதல்ல யாக்கோபுக்கு காமிக்கிறேன், அடுத்தது ஆபிரகாமுக்கு காமிக்கிறேன். முதல்ல யாக்கோபுக்கு
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27, ஆதியாகமம் 27, 27, 28, 29. அதே 27, 27, 28, 29. வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. நெக்ஸ்ட், தேவன் உனக்கு வானத்து பணியை மாத்திரம் தரல, கீழே வாசிக்க, பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்பா போடுறார் பாருங்க புள்ள மேல. என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்பா புள்ள மேல போடுறாரு. அவர் போடலையா, பெர்த் ரைட்டு தீர்க்கதரிசன ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்தது. ஆகவே ஏசாவை வெறுத்துட்டாரு, இவனை சேர்த்து கொண்டாரு. அங்கே ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் தேவ தீர்மானம் கிரியினால் அல்ல அழைத்தவராலே நிலைநிறுத்தும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு வேலை செய்வான் என்று சொல்லப்பட்டது. அப்ப மறுபடியும் சொல்றேன், தேவ தீர்மானம் கிரியையில நிறைவேறாது. கிருபை 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 விசுவாசம். உங்க பலவீனத்தை சொன்னா தேவ தீர்மானம் நிறைவேறிடும். நான் பலவான்னு நினச்சாவே நீ அவுட் ஆயிடுவேன். நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன்னு சொன்னாவே நீ அவுட் ஆயிடுவேன். நான் ரொம்ப ஹோலினஸாக இருக்கிறேன்னு சொன்னால் அதை விட டேஞ்சராக நீ மாட்டிக்குவேன். இல்லை டாடி, எல்லாம் நீங்கள் தான், எல்லாம் அவங்க கிருபை தான், எல்லாம் அவருடைய குமாரன் ரத்தம் தான் அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ள இளையவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஏமேன், அவர் தீர்மானத்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம். அது என்ன ஆசீர்வாதம்? மறுபடியும் வாசிங்க. தேவன் உனக்கு வானத்தின் பனிமையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஆமென். உங்களுக்கு சொல்றேங்க, லைவ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேங்க, எனக்கு சொல்றேங்க, டாடி காட் உங்களுக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இங்க 2 வருது, வானம் மாத்திரம் இல்ல பூமியும் வருது. கரெக்டா? ஹலோ. ஆனா பூமியில தான் ஆசீர்வாதம். ஆனா என்ன மேல கீழே ஆசீர்வாதம். அதான் 1ஆம் தேதி கொடு. என்ன மேல கீழே ஆசீர்வாதம், பூமியில தான் ஆசீர்வாதம். ஆனா என்ன மேல இங்க 2 ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு தன் மகன் யாக்கோபுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அது தேவ தீர்மானம். ஆமென். இதே பாருங்க, அதே ஆபிரகாமுக்கு டாடி காட் இந்த 2 ஆசீர்வாதத்தையும் சொன்னதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அடுத்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமையானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும், வானத்தை பாருப்பா, வானத்தை எண்ணி பாரு, பிள்ளை இல்லை என்ன தருவீர், வானத்தை எண்ணி பாருப்பா, இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமையானால் நீ என்ன, நான் உன்னை இப்படிதான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி வானத்தின் ஆசீர்வாதங்களை அவனுக்கு நட்சத்திரங்களோடு ஒப்பிட்டு, இதை எண்ண முடியாது, இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், நெக்ஸ்ட் வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்கு என்ன ஆகுது? நீதி. நம்ம ஆசீர்வாதம் எது இல்லை, தேவ நீதி, கிரியைகள் அல்ல. விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். பிரமாணம் செய்வது. ஆனால் விசுவாசத்தினால் உண்டான நீதியில உங்களுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல அங்கு ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவன் விசுவாசித்தான், அவ்வளவுதான். அதை அவனுக்கு நீதியாக டாடி எண்ணினார்.
இதை நீதியில் போயிட்டு அது வேற போயிடும். இப்போ பூமிக்கு அடுத்த ஆசிரியர் அவனுக்கு சொன்னதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 ஆதியாகமம் 13:14 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமையானால் உன் சந்ததியும். ஐயா, டாடி மேலையும் பாருனாரு, கீழையும் பாருனாரு. மேலையும் வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை ஆசீர்வதிப்பேனாரு, கீழையும் பூமியின் தூளை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேனாரு. டாடி யாரு தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர். ஹலோ, வானத்துக்கும் பூமிக்கு அவர் ஓனர். யா, வானமும் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நீங்கள் நான் யாரு? அவருடையவர்கள், அவருடையவள், அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி. கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார்? எப்பா, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், உன்னுடையதெல்லாம். நம்ம பகுதி என்ன இல்லை, அவரோடு இருக்கு. அவரோடு இருக்கணும். ஹலோ, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், அவரோடு இருக்கிறது தான் நம்ம பகுதி. டைம் ரொம்ப நேரம் இல்லை உங்களுக்கு சொல்ல. ரொம்ப இவ்வளவு லிபரலாக பேசுகிற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்குமாயா? கொஞ்சம் உட்காரு. வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சோம்பேறியாக படுக்காத. நான் மத்தியானம் தான் 1:30 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எந்திரிப்பேன். அதோடு முடிஞ்சு போச்சு. காலையில் வழக்கம் போல் எந்திரிச்சிருவேன். 9:30 மணிக்கு என்னுடைய எல்லா எக்ஸசைஸு, அங்கேயே 1 மணி நேரம் செய்தி கேட்டுருவேன். இங்கே 2 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கம்யூனியன் எடுத்துருவேன். மறுபடியும் வந்தால் உடனே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பைபிள் வாசித்து இது பண்ணி நோட்ஸ் எடுத்து கற்றுக் கொடுக்குற வார்த்தையெல்லாம் எழுதி அது நான் செய்யலாம். நீங்கள் செய்ய முடியுமா? ஆனால் வீட்டில் சும்மா இருக்கீங்களா, செய்தி கேட்கலாம்ல. புரியாச்சும் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஹலோ, உங்களுக்கு தான் சொல்கிறேன். இல்லை சும்மா தானே, ரொம்ப போர் அடிக்குது. சும்மா இருந்தால் போர் அடிக்கும். பைபிள் படிச்சு பாரு, போரே அடிக்காது. அது தேனு, அது பால், அது தேடிலும் தேடிலும் மதுரம். கொஞ்சம் படியா. வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு சும்மா படுத்து எந்திரிச்சா உனக்கு வியாதி வரும் தெரியுமா? வியாதியை நான் பேசுறது இல்லை. நீ படுத்து எந்திரிச்சா உனக்கு பலவீனம் வரும். ஹலோ, ஓகே. அப்ப வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார், பிள்ளை ஈசாக்குக்கும் சொன்னார். முதல்ல காமிச்சேன் இயேசு கிறிஸ்து என்ன காமிச்சேன்? ஆதியாகமத்தில் ஊற்று கண்கள், ஊற்று, இயேசு ஊற்று என்று உங்களுக்கு காண்பித்தேன். என்ன ஊற்று? ஆழத்தின் ஊற்று என்று காண்பித்தேன். இப்போது இயேசு வானத்தின் இயேசு, உங்களுக்கு வானத்தின் இயேசுவா உங்களுக்கு காமிக்க போறேன். இயேசு ஆழத்தின் ஊற்று கண்கள்லாம் அங்கே திறந்துருச்சு. வெள்ளம் அப்படி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவி ஊற்று கண்கள் எல்லாம் சிலுவையில் திறக்கப்பட்டுச்சு. இதை புரிஞ்சிட்டீங்க. நான் புரிஞ்சிருக்கிறேன், புரிஞ்ச விதமாக பேசுகிறேன். உங்களுக்கு இப்போது இந்த செய்தியில் இயேசுவாகிய ஊற்று கண்கள் வெடித்து அது வாட்டுக்கு சில ஊற்றுலாம் அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு திறந்துருச்சுங்க. அது அந்த ஊற்று திறந்துருச்சு. இப்போ அடுத்தது அவர் யார் தெரியுமா? வானத்தின் நட்சத்திரம். அவர் யாரு? வானத்தின் நட்சத்திரம் 1. இப்போ வானத்து தான் பேச போகிறேன். அவர் தான் வானத்தின் நட்சத்திரம். இங்கே ஆதியாகமத்தில் வாசித்தோம் வானத்தின் மதகுகள். வானத்தின் திறவுண்டது, அங்கே அழிக்கிறதுக்கு திறவுண்டது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வானத்தின் மதகுகள். எவ்வளவு பெரிய வெள்ளம்! அது பாட்டுக்கு 40 நாள் இரவும் பகலும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்குள்ள சொல்றேன், இனிமே 40 நாளும் இரவும் பகலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் 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 பெய்யோ பெய்யணும் பெய்ய போகுது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வார்த்தையை வச்சு தானே சொன்னேன். ஹல்லேலூயா. ஐயா, அங்கே பூமியில் அழிவு வந்துருச்சு, ஆனால் ஜலத்தினால அழிவு வந்துச்சு. அதே ஜலத்தில் இவனை மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறார் ஐயா. பேழையை உண்டு பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டாரு. பேழையை உண்டு பண்ணிட்டான். ஹல்லேலூயா. மழையை பெய்ய வச்சாரு, அவனை உள்ளே போட்டு அடைச்சாரு, கதவை மூட்டினாரு. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. மழை, அழிவு, நாசம், மரணம். ஆனால் இவர் மேலே போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு அழிவு வந்தாலும் அந்த அழிவின் மத்தியில் உன்னை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உன்னை மேலே உயர்த்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாமோ ஜீவனுக்குள் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், மரணங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், இது எல்லாம் பிசாசுக்குரியது. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய சரீரத்தை கொண்டு வந்து அந்த சரீரத்துக்குள் இருந்து மக்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார், பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவது வானத்தின் நட்சத்திரம். யாக்கோபின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் வாசிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 24:17 வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். தீர்க்கதரிசி யாரை சொல்லுகிறார்? நட்சத்திரம். இயேசு நட்சத்திரையா? அவரை கண்டேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். இயேசு நட்சத்திரம். நட்சத்திரம் கீழே இருக்கா மேலே இருக்கா? இப்போ நான் வானத்திலிருந்து வர ஆசீர்வாதத்தை இப்போ பேசிட்டு இருக்கிறேன், இயேசுவின் மூலம் வர்றதான் பேசிட்டு இருக்கிறேன். நட்சத்திரம், வானத்திலிருந்து வந்த நட்சத்திரம், இயேசு நட்சத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எதை என்ன சொன்னாரு? நட்சத்திரம். ஆபிரகாம் நட்சத்திரத்தை என்ன சொன்னாரு? இயேசு யாரு? நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா? நட்சத்திரமாகி இயேசுவுக்குள்ள உங்களுக்கு எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை என்று கர்த்தர் திருவுளம் வச்சுக்கிறார். இட்ஸ் நாட் பாசிபிள் டு கவுண்ட். நட்சத்திரமாக இயேசுவுக்குள்ள ஆபிரகாமுக்கு நட்சத்திரத்தை பாருனாரு, எண்ண முடியுமான எண்ணுனாரு. எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை நட்சத்திரமாக இயேசுவுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசு நட்சத்திரம், வானத்தின் நட்சத்திரம். ஒன்று இயேசு. இரண்டாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 84:11. சங்கீதம் 84:11 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். இயேசு சூரியன். மல்கியா 4, நீதியின் சூரியன் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியனுக்கு கீழே அவர் செட்டன்கள் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல என்ன செய்வீர்கள்? வளர்வீர்கள். துன்மார்க்கர் உங்கள் காலின் கீழே சாம்பல் ஆவார்கள். இயேசு சூரியன், கேடகம். சூரியனோட என்ன வருது? அவர் தான் நமக்கு கேடகம். அவர் தான் நமக்கு கிருபையை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை. ஆங்கில வேதத்தில் நன்மையை வச்சுக்க மாட்டார்ப்பா. நீ புள்ள இந்த உனக்கு நன்மை. இயேசு நட்சத்திரம், இயேசு சூரியன். இயேசு என்னது? சூரியன். அடுத்தது இயேசு அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3,
4. அப்போஸ்தலர் 9:3-4 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இயேசு யாரு? வானத்தின் ஒளி. வானத்தின் ஒளிங்க. இயேசு வானத்தின் நட்சத்திரம். எல்லாம் வானத்துக்கு அடுத்தது. எண்ணத்தை மேலே வச்சா கீழே. இப்போ இவருக்குள்ள உங்களுக்கு எனக்கு நமக்கு என் விஷனுக்கு வேற லெவல். ஹல்லேலூயா. மேலே இருந்து சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் யாரு? ரிலிஜன். போன வாரம் தான் பார்த்து நினைக்கிறேன். அவன் என்ன மார்க்கத்தான்? யூத மார்க்கத்தான். யூத மார்க்கத்தான். யா அவனையும் சடுதியான ஒரு ஒளி வானத்திலிருந்து சுற்றி பிரகாசித்தது. யா நம்ம இயேசுவின் ஒளியில தான் இருக்கிறோம். நான் இயேசுவின் ஒளியில தான் இருக்கிறேன். இயேசுவை உங்களுக்கு ஒளியாக ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளி எதுக்காக தெரியுமா பிரகாசித்தது? அவனுக்குள் இருக்கிற அந்த யூத மார்க்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து, விசுவாச மார்க்கத்துக்குள், அன்பின் மார்க்கத்துக்குள், நீதியின் மார்க்கத்துக்குள் அவனை கொண்டு வரும்படி அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளி பிரகாசித்தோன்னே, ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வந்துட்டாயா? அந்த ஒளி யார் யாரை எப்படி தொடணும், யார் யாரை எப்படி மாற்றணும், யார் யாரை எங்க இருந்து எங்க கொண்டு வரணும், எல்லாம் அவர் தீர்மானத்துக்குள்ள அந்த ஒளி இன்னைக்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி, இயேசுவாகிய ஒளி உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறத, உங்க எல்லா ஏரியாவிலும் பிரகாசிக்கிறத, உங்க சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றில் அவருடைய ஒளி பிரகாசிக்கிறத, உங்கள் மனதில், உங்கள் எண்ணங்கள்ல, உங்கள் உணர்வில் அவர் ஒளி பிரகாசிக்கிறத, நீங்கள் செய்கிற வேலை, தொழில், பிள்ளைகள் படிப்பில் அவருடைய ஒளி பிரகாசிக்கிறத கர்த்தர் என்று உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒளி வந்தா இருள் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இன்று உங்கள் ஆவியில அந்த ஒளியை அவர் தீபமாய் ஏற்றுகிறார். உங்கள் மனதில் இருந்த ஒரு சில கலக்கங்கள், ஒரு சில பயங்கள், ஒரு சில குழப்பங்களையும் அந்த ஒளி இப்போது அகற்றி போடுகிறார். அந்த ஒளி வந்தோன இருள் இம்படிட்ட போயிடும். ஹல்லேலூயா. அந்த ஒளிக்குள்ள ஹீலிங் இருக்கு, அந்த ஒளிப்புக்குள்ள செழிப்பு இருக்கு, அந்த ஒளிக்குள்ள விசுவாசம் இருக்கு, அந்த ஒளிக்குள்ள தைரியம் இருக்கு. வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றிலும் பிரகாஷ், உங்கள் குடும்பத்தை சுற்றி, நம்ம பிள்ளைகளை சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசிப்பதா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு முதலாவது வானத்தின், மறந்துட்டீங்களா, நட்சத்திரம். இரண்டாவது வானத்தின் சூரியன். மூன்றாவது வானத்தின் ஒளி. நான்காவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 49, 50. வாசிங்க, வாசிங்க. ஜீவப்பம் நானே. அடுத்து, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அடுத்து, இதில் புசிக்கிறவன்
மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அடுத்து, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ, எல்லா கரங்களை தட்டி, வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இயேசு வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் இந்த வார்த்தை கொடுக்க கவனிங்க, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவனுக்கு அவர் அப்பம் கொடுக்கிறாரு. நான் சொல்ற புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு வசனம் காமிச்சா உங்களுக்கு புரியும். 2 பேதுரு 1 உலகத்தின் ஜீவன். 2 பேதுரு 1:2-3 வாசிங்க, சத்தமோடு வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். ஐயா, அவரை பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் தான் கிருபையும் சமாதானம் பெருகும். சும்மா கிருபை கிருபை கிருபைன்னா நான் அப்படிலாம் நான் ஒன் சைடு பேச மாட்டேன். போன வாரமே சொன்னேன், டபுள் எட்ஜாக பேசுகிற ஆள் நான். ஆமாம், ஒரு சைடு பேசிவிட்டு நீங்கள் பாவம் அதே சார்ந்துக்கிட்டு அப்புறம் கடைசியில் செய்யலைன்னா நடக்காது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இப்போ வாசிக்க, தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் இந்த உலகத்து வாழ்வுக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தரும். எதுல தெரியும்? பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பிதாவையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் நீங்க பெற முடியும். ஏய், டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப டைம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எதுக்குள்ள தருதான்? பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆவியை தொடுவாராக. கர்த்தர் அவர் சமூகத்தை குறித்த அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவன் உயர்ந்த என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த வாஞ்ச மானானது நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமா வாஞ்சித்து கதறது. கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை கொஞ்சம் எழுப்பி விடுவாராக. கர்த்தர் அந்த வாஞ்சியை உங்கள் ஆவியிலே உண்டு பண்ணுவாராக. மறுபடியும் அங்கே போமா, அங்கே யோவான் 6 அங்கே இருக்கு விஷயம் இருக்கு. அது கீழ் வசனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யோவான் 6 நான் உங்களுக்கு டீச் தானே பண்ணுறேன். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. 48 வசனம், ஜீவப்பம் நானே. 49, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார். அவங்க மன்னாவை தான் மேலிருந்து வந்த மன்னாவை புசித்தாங்க, ஆனால் மரிச்சாங்க. ஆனால் இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றால் ஆவியில அவன் பிழைத்து கொண்டே இருப்பான். 1, விசுவாசத்தினாலே பிழைத்து கொண்டே இருப்பான். 2, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை இயேசு கிறிஸ்து, அப்பம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை குறித்த அந்த பவுலுடைய நிருபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து. அதை புசிக்க புசிக்க அவன் உள்ளான மனுஷனிலே பலன் அடைகிறான். ஆமென். இயேசு என்னெல்லாம் பார்த்தோம்? முதலாவது வானத்தின் நட்சத்திரம், 2வது வானத்தின் சூரியன், 3வது வானத்தின் ஒளி, 4வது வானத்தின் அப்பம்.
ஆமென். அடுத்தது, உங்களுக்கு எனக்கு முக்கியமான தேவை ஒன்று சொல்கிறேன். டீச்சிங். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. யாக்கோபு 3 வாசிங்க. 14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களே ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். கீழே வாசிங்க, அப்பதான் புரியும். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாது இருங்கள். அடுத்து, இப்படிப்பட்ட நாணம் இல்லை. அப்ப பரத்திலிருந்து வருகிறது எதுலாம் இல்லை? இருதயத்தில் கசப்பு வைராக்கியம் வாஸ்தவம் இல்லையா? அதெல்லாம் மேல இருந்து வர்றதில்ல, உங்களுக்குள்ள இருந்து பிசாசு உண்டாக்குறது. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தீர்களே ஆனால் மேன்மை பாராட்டாதிருங்கள். இப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து வருகிறதல்ல, இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற இயேசுவை தான் காமிச்சேன். பரத்திலிருந்து வருகிற பெரிய அவுட்போரிங்க உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, எப்பா கசப்பு வைராக்கியம் எல்லாம் வேணாம், மேட்டுமை வேணாம், பெருமை வேணாம், பொறாமை வேணாம், இது எல்லாம் எனக்கு வேணான்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்களேன். நீ அப்படியே இருக்கக்கூடாதுப்பா, மறுபடையணும்ப்பா, சுவாபத்துக்கு அடுத்த காரியத்தில் மாறணும்ப்பா, மன்னிக்கிற சுவாபம் வரணும்ப்பா, அன்பில் வாக் பண்ணணும்ப்பா. சரி, இப்போ பரத்திலிருந்து வர்றதான் பார்த்தோம் மேலே இயேசுவை. இப்போ நமக்கு தான் உங்களுக்கு கீவேர்டு காமிச்சேன். கீழே வாசிக்க, பரத்திலிருந்து வர்றது. அடுத்த அவசரம் போடுமா? இதை வாசிக்க, சத்தம் போட்டு வாசிக்க. பரத்திலிருந்து வருகிற நாணமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், இரண்டாவது சமாதானம் உள்ளதாயும், மூன்றாவது சாந்தம் உள்ளதாயும், நான்காவது இணக்கம் உள்ளதாயும், ஐந்தாவது இரக்கத்தாலும் நற்கனியாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாதாயும், மாயமற்றதுமாய். இதுதான் பரத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் வர வேண்டிய நாணம். இது பரத்திலிருந்து வராது, இங்க இருந்து தான் உங்களுக்கு வரும். சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாது, மாயமற்ற எல்லாம் இங்க இருந்தா வரும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ டாடியை காமிக்கிறேன். யாக்கோபு 1 17. யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பரத்திலிருந்து நிப்பாட்டு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நலலும் இல்லை. இப்போ நாங்கள் மாஸ்து உங்களுக்கு புரியும்படி வாசி காமிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான வந்த வரமும் தம் குமாரன் மூலம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இயேசுவின் மூலமாய், இயேசுவின் வார்த்தை மூலமாய் உங்களுக்கு இறங்கி வருகிறதை இன்று கர்த்தர் பேசுகிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும். அவர் மாறாதவர், அவர்கிட்ட வேற்றுமை இல்லை, அவர்கிட்ட மாறுதலும் இல்லை. பரத்திலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், பரத்திலிருந்து இறங்கினவர், பரத்தில் இருந்தவர், பூமியில தான் இருந்தார், பரத்தில் இருந்தவர், பரத்தில் ஏறி போனவர். ஆனால் பூமியில இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்கு செய்து முடித்தார். ஆமென். 2 பார்த்தோம். ஆழத்தின் ஊற்று கண்கள், வானத்தின் பலகணிகள். 40 நாளா இரவும் பகலும் பெஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன், நம்முடைய ஆழத்தின் ஊற்று வந்து இயேசு, வானத்தின் அப்பம் இயேசு, வானத்தின் ஒளி இயேசு, வானத்தின் சூரியன் இயேசு, வானத்தின் நட்சத்திரம் இயேசு. இவரிடத்திலிருந்து
அந்த 40 நாள் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து அழிவை கொண்டு வந்ததோ, ஆனால் உங்களுக்கு டெய்லி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னிலிருந்து 40 நாள், இன்னைக்கு 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 ஏசியன் கேடு, ஏசியன் சூரியன், ஏசியன் நட்சத்திரம், ஏசியனுடைய வானத்தின் ஒளி, ஏசியனுடைய வானத்தின் அப்பம், ஏசியனுடைய கண்மலை. ஆகவே இன்னைக்கு ஆசீர்வாதம் பெய்யுது, இன்னைக்கு ஆசீர்வாதம் பெய்யுது, இன்னைக்கு ஆசீர்வாதம் மழை பெய்யுது. ஞாபகம் வரப்பெல்லாம் சொல்லுங்கள். காலை ப்ரேயரில் மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகிறப்ப இன்னைக்கு ஆசீர்வாதம் பெய்யுது, வேறு லெவலில் பெய்யுது, பெரிய அளவில் பெய்யுது. அற்புதம், அநேகர் ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள அற்புதமாக பெய்யுது. அது கண்மலையாக இயேசுவுக்குள்ள, அது வானத்தின் ஏத்துல. உங்களுக்கு சொல்கிறேன், வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு திறக்கிறாருங்க. ஹலோ, இப்போ இயேசுவ வானத்தில் என்னான்னு பார்த்தோம், இயேசுவா ஆழத்தில் என்னான்னு பார்த்தோம். இப்போ டாடி என்ன பண்ணுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு வசனம் கர்த்தர் ஞாபகம் ஊட்டுறார். உபாகம் 28, 23, 24 வாசிங்க. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும், உனக்கு கீழுள்ள பூமி இருமாயிருக்கும். அடுத்து, உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல், நீ அழிகிற வரைக்கும் வானத்திலிருந்து புழுதிய மண்ணை பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அது பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் உயிரோடு இருக்க மட்டும் இன்னைக்கு கேட்ட அந்த செய்தியின்படி கர்த்தரிடத்திலிருந்து வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் மறிக்கும் மட்டும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். மழை பெய்ய பண்ணுவார். இது என்ன தெரியுமா? பிரமாணம். நீ கை கொள்ளாவிட்டால் சொல்லப்பட்ட சாபம். இந்த சொல்லப்பட்ட சாபத்தில் தான் உன் தலைக்கு மேலுள்ள வானம் என்னவா இருக்கும்? வெண்கலமாக இருக்கும். உனக்கு கீழுள்ள பூமி என்னவா இருக்கும்? இரும்பாய் இருக்கும். பிரமாணத்தை கை கொள்ளாட்டி அதில் ஒன்றை மிஸ் பண்ணிட்டாலும் இப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றை மிஸ் பண்ணிட்டாலும் வானம் எப்படி இருக்கும், பூமி இப்படி இருக்கும். வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களை தெளிய வைக்கிறது தான் என் வேலை. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 2, 10, 11 வாசிங்க. எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். அவன் குற்றவாளியாக தான் இருந்துட்டு இருப்பான். இப்போ இந்த நம்ம ஆட்கள்லாம் இப்போ என்னவா இருக்கிறாங்க? பிரமாணத்தை பேசுகிறாங்களே, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா? 100% பாஸா? அப்போ என்னவா இருக்கிறாங்க? பேசுகிற ஆளும் குற்றவாளி, கேட்குற ஆளும் குற்றவாளி. அந்த சபையை கிரைம் சர்ச்சு. கிரைம்னா திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கிரைமு. அவனை தான் ஜெயிலில் போடுவாங்க. சாத்தா அவங்கள பிரமாணத்தில் வச்சு ஜெயிலில் போட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சூப்பர். வசனத்தை புரிஞ்சுக்க. அடுத்த வசனம் பாருங்க. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாய் என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்கிறவனானால், நீ விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லிக்கிறாரு, கொலையும் செய்யாதேன்னு சொல்லிக்கிறாரு. நீ விபச்சாரம் செய்யாமல் இருக்கிற, ஆனால் நீ கொலை செஞ்சிருக்கிற. அவன் குற்றவாளி, இவன் மீறினவன். நியாயப்பிரமாணம் மீறுதலுக்கு தாயா கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கையா, நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டுச்சு? வசனம் காமிக்கணுமா? மீறுதல். ரோமர் 5 வாசித்து பாருங்க வீட்டில் போய். நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது, நியாயப்பிரமாணம் மீறுதலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவோ உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மீறுதலினால் உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால்
ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அங்கே பாவமும் மரணமும் சாபம் வந்தது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால கிருபை வந்துச்சு, நீதி வந்துச்சு, மன்னிப்பு வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்தது, சபை வந்தது. சபையில் நாம் அவர் சரீரத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். என்ன இப்போ இது வரைக்கும் ஜீசஸ் தான் பேசிக்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் பேச போகிறேன். 50:51 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதிலும் பெரிதானவைகளை காண போறோம். நெக்ஸ்ட், பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷனிடத்திலிருந்து ஏறுகிறதை இறங்குகிறதையும் இது முதல் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறாரு. அன்னைக்கு ஹலோ உங்களுக்கு தான் சொல்லிக்கிறாரு, எனக்கு சொல்லிக்கிறாரு. அப்பா இன்னைக்கு பிளஸட் படியில் சபையாருக்கு சொல்றாரு, லைவ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, பார்க்க போற கேட்க போறவங்களுக்கு சொல்றாரு. இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று. மெய்யாகவே மெய்யாகவே அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென் ஆமென். இன்னைக்கு இது முதல் பிளஸட் படிகள் சபையாரே, மார்ட்டின் எல்சடாய், உன்னோட கனெக்டாக இருக்கிறவங்க, கிரேஸில் கனெக்ட் ஆனவங்க, உன் அபிஷேகத்தை ஹானர் பண்ணுறவங்க, நீ பேசும்போது அதுக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாருக்கும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம பார்க்க போகிறோம். தேவதூதர்களை என்று கர்த்தர் நம் சார்பில் அனுப்புகிறார். தேவதூதர்கள் உங்களுக்காய் செயல்பட தீவிரப்படுகிறபடியால் நீங்கள் பேசின வார்த்தை, அறிக்கை, பிரகடனம் இதிலே உங்களுக்கு பொருளாக ஆசீர்வாதம் வருவதை கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசுவை முடிச்சாச்சு, வானம் திறக்கிறது. இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரே ஒரு வசனம் காமிச்சு உங்களுக்கு முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20. அப்போஸ்தலர் 2, 17, 18, 19, 20. இதை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்து, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அடுத்து, அல்லாமலும் உயர கீழே வானத்தில் பூமியில ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை வானத்தில் பூமியில ஹோலி ஸ்பிரிட் டேஸுக்கு வந்துட்டோம். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இது உலகம் முழுதுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் சபையாருக்கு வெளிப்பாடோட சொல்றாங்களோ அங்கதான் அந்த ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஹோலி ஸ்பிரிட்டுடைய எண்ட் டைம். உயர வானத்திலையும் தாள பூமியிலே அற்புதங்களையும் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் நான் காட்டுவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தெரியுமா, இந்த ஸ்தலத்துக்கு நான் 8 மாதம் இல்லை, அற்புத ஸ்தலம். ஓகே, 8 மாதத்துக்கு முன்னால் மேலே ஒரு நாள் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை உடனே டெக்ளரேஷன் பண்ணேன், டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். ஐ டிக்ரி அண்ட் டெக்ளேர் திஸ் கேம்பஸ் நேம் கிரேட்டர் சென்னை 62 அவுட்போரிங் இந்தியா. கிரேட்டர் சென்னை 62 அவுட்போரிங் சொல்லுங்க இந்தியா. அது இந்த வசனம் தான். 1906 அமெரிக்காவில் அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு பிளாக் சர்ச்சில் ஒரு பெரிய உயரத்தில் வானத்தில் இன்விசிபிள் புகைக்காடு அக்கினியை ஜனங்கள் பார்த்தார்கள். அசுசா அவுட்போரிங் என்று அதற்கு பெயர்.
நான் இங்கே நடக்கிற அவுட் போரிங் என்ன, அதே அவுட் போரிங்க்கு மேலே தான் நான் விசுவாசிக்கிறேன். அது 1906. இது ரொம்ப என்டைம். அதுக்கு மேலே அவுட் போரிங் நான் விசுவாசிக்கிறேன். இங்கே நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்? கிரேட்டர் சென்னை 62 அவுட் போரிங் இந்தியா. எல்லாரும் எந்திரிங்க, எல்லா கரங்களை தட்டுங்க. கிரேட்டர், நல்ல கரங்களை தட்டுங்க. கிரேட்டர் சென்னை 62 அவுட் போரிங் இந்தியா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. wow, ஆகாஷ், ஆமென். இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அதான் சரீரத்தில். ஆனால் அவர் வானத்துக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தின் நட்சத்திரம், வானத்தின் சூரியன், வானத்தின் அப்பம், வானத்தின் மொழி. இயேசு ஊற்று கண், ஆழத்தின் கண் மலை, ஆழத்தின் ஊற்றுக்கண். உங்கள் எல்லாருக்கும், நம்ம சபைக்கும் ஆழத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுறத பேசுறேன். ஆழத்தின் ஊற்று வெடித்து வர்றத பேசுறேன். ஊற்று பொங்கி 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 வர்றத பேசுறேன். ஊற்று தண்ணீர் பொங்கி வர்றத பேசுறேன். இயேசு கண்மலை, கண்மலையை பார்த்து அடித்த போது கண்மலையிலிருந்து ஊற்று புறப்பட்டது. உங்களுக்காய் ஊற்றுகள் புறப்படுறத பேசுறேன். நமக்காய் வானத்தின் பலகணிகளை திறக்கிறது பேசுறேன். நமக்காய் ஹோலி ஸ்பிரிட் பெரிய அவுட்போரிங்க பேசுறேன். ஆகவே இந்த செய்தி இன்னொரு தடவை கேளு. முக்கியமான வார்த்தையை தோத்திரம் பண்ணுங்க. 40 நாட்கள் ஆழத்தின் ஊற்றுகளும் வானமும் திறக்கப்பட்டு மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் அது அழிக்கிற மழை. உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பெரிய ஆசீர்வாதமான மழையை இயேசுவுக்குள், பரிசுத்த ஆவிக்குள், ஜீவ அப்பத்துக்குள், ஜீவ ஒளிக்குள், ஜீவ தண்ணீருக்குள், சூரியனாகிய இயேசுவுக்குள், நட்சத்திரமாகிய இயேசுவுக்குள், வானத்தின் ஒளியாகிய இயேசுவுக்குள் நீங்கள் பெரிய அளவு ஆசீர்வதிக்கப்படுகிறத, ஒரு ஆசீர்வாத டேர்ன் வர்றத, ஆசீர்வாதமான அற்புத நிகழ்வுகள் வர்றத கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த மனதில் என்ன வார்த்தை பட்டுச்சோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆவியானவரே, இந்த செய்தி என் மனதில் கொண்டு வாங்க, இதை வாயில நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, பெரிய வெடித்தலை, ஒரு பெரிய ரெப்பாயும் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இருதயத்தில் கையை வைங்க. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை மனதில் கொண்டு வாங்க. நீர் ஜீவன் உண்டாக, ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தீர். குமாரனை கொடுத்தீர், அவர் பலியா கொடுத்தீர். அவர் சாபமானார், ரத்தமானார், ரத்தம் சிந்தினார். அதுக்குள்ள நான் பெற்ற வாழ்வு. நான் நன்றாக போஷிக்கப்பட்டு வருகிறேன். வார்த்தையினாலே வார வாரம் போஷிக்கப்பட்டு வருகிறேன் என்று போஷிக்கப்பட்ட தீர்க்கமான வார்த்தையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்து சேர்ந்து வானத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிறார்கள். ஆசீர்வாதமான மழையை எல்லா ஏரியாவில் எங்களுக்கு பெய்ய பண்ணுகிறார்கள். எங்கள் சுற்றுப்புறத்துக்கு எங்களை ஆசீர்வாதமாக்குகிறார். எங்களை சுற்றுப்புறத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு எங்களை ஆசீர்வாதம் ஆக்குகிறார். வானத்திலிருந்து வந்த ஒளியே ஸ்தோத்திரம், சூரியனே ஸ்தோத்திரம், நட்சத்திரமே ஸ்தோத்திரம், அப்பமே ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவை பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது சுத்தம், சமாதானம், இணக்கம், நற்கேணி, அது எங்களுக்கு தேவை. ஐயா, லௌகிக ஞானம்,
மாயமான தந்திரம், இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், அது உங்களிடத்திலிருந்து வர்றதில்ல. இனிமே உம்மிடத்திலிருந்து வராத ஒன்று எங்களுக்கு வேணும். நாங்கள் நீங்க, நீங்க நான். உடைய கனிகள் எனக்குள்ளே, உடைய வார்த்தையின் வாழ்வு எனக்குள்ளே, உடைய விசுவாசம் எனக்குள்ளே. கர்த்தர் இந்த செய்திக்குள்ளே நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் லைவ்ல இருக்கவங்களுக்கும் சாட்சியை உண்டு பண்ணுகிறதுக்கு நன்றி சொல்றேன். அற்புத நிகழ்வுகள் தீவிரப்படுறதுக்கு நன்றி சொல்றேன். வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுவதை இறங்குவதையும் நீங்க பாருங்க. நான் பார்க்கிறேன். நம்முடைய குடும்பங்களுக்கு, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு வானம் திறந்திருக்கிறதை, ஓப்பன் ஹெவனையும் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நான் பார்க்கிறேன். தேவதூதர்கள் உங்களுக்கு அற்புதமான சுதந்திரத்தின் சாட்சியை கொண்டு வர அனுப்பப்பட்டதுக்கு நன்றி சொல்றேன். இன்று முதல் இந்த ஆலயத்துக்கு வந்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தில் இருந்து this message is not for month of March, but this is the prophetical message till the end of our life. இந்த மெசேஜ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது பலன் செஞ்சு ஆசீர்வாதமாய் வெளிப்படுகிறபடியால் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், சமாதானம் சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.